முதலாவது அன்னையர் தின வாழ்த்துக்கள். அன்னையர் தின வாழ்த்துக்கள். யாவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இந்த காலவெளியிலே அன்னையர் தினத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அது என்னவென்றால், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தாய்மார்களை அல்லது மதர்ஸ், ஹவு டு ஹானர் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ். உங்களுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவது எப்படி? ஏன்னா அன்னையர் தினம் என்று சொன்னால் தாய்மார்கள். இந்த தாய்மார்களை கனப்படுத்துவது முதலாவது அவங்களுடைய குழந்தைகள், பிள்ளைகள். பெற்றோர்களை கனப்படுத்துவது அவங்களுடைய குழந்தைகள். இதை குறித்து பரிசுத்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தில், அதாவது 10 கட்டளைகளிலே 5வது கட்டளை, மிக 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 முக்கியமான கட்டளை எது என்று சொன்னால், 5ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். 5ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம் நம்ம படிக்கிறோம். சத்தமாக படிக்க ஒருவர். 20ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க எவ்வளோ அற்புதமா இருக்கிறது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது வேதாகமத்தில் 10 கட்டளைகளில் 5வது கட்டளை. தேவனால் கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளில் 5வது கற்பனை அல்லது 5வது கட்டளை பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, முதலாவது ஆயுசு நாட்கள் நீண்ட நாட்களாக இருக்குமா. அவங்களுடைய ஆயுசு நீண்ட நாட்கள் வாழ்வார்கள். அப்படி வாழ்வதற்கு முதலாவது பிள்ளைகளே நீங்க செய்ய வேண்டியான ஒரு கடமை என்னவென்று சொன்னால், உன் தாயையும் தகப்பனையும் கனப்படுத்த வேண்டும். இது ஆலோசனை கிடையாது, ஆலோசனை கிடையாது, சஜஷன் கிடையாது, கட்டளை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும் என்பது கட்டளை. உன் தாயை நீ கனப்படுத்த வேண்டும் என்பது கட்டளை. மறுபடியும் நான் சொல்றேன், இது கட்டளை, கர்த்தர் கொடுத்த கட்டளை. நீ உங்க அப்பாவுக்கு கீழ்ப்படியதை காட்டிலும், சொந்த பந்தங்களுக்கு அவங்க வார்த்தைகளை கேட்கறது காட்டிலும், உன்னை உண்டாக்கின உன்னை படைத்த கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் சொன்னார், என் தாயை நான் கனப்படுத்த வேண்டும், என் தகப்பனை நான் கனப்படுத்த வேண்டும் என்று அதை யோசித்து கீழ்ப்படிய வேண்டும். பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஆமென், அல்லேலூயா. யாத்திரையாகமம் 20:12 மறுபடியும் நம்ம அந்த வசனத்தை படிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கன பண்ணுவாயாக. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, எப்படி நீங்கள் உங்கள் தாயை அல்லது தகப்பனை கனப்படுத்துகிறீர்கள்? சின்ன பசங்க மட்டும் இல்லை, நாம கூட, என்ன உட்பட எத்தனை பேருக்கெல்லாம் தாய்மாருங்க இருக்கிறாங்களோ அத்தனை பேர்களுமே, உங்க அம்மா இருந்தா, உங்க அப்பா இருந்தா, அவங்களை நீங்க எப்படி கனப்படுத்துறீங்க? முதலாவதாக, யூ ரெஸ்பெக்ட் தேர் பொசிஷன் ஓவர் யூ ஆஸ் அ பேரண்ட்ஸ். முதல்ல தாய் தகப்பனுக்கு என்ன சொல்றாங்க? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஈச் ஆஃப் யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் ஹிஸ் மதர் அண்ட் ஃபாதர். பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம்.
19:3 உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும். பயந்திருக்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணணும். முதல்ல பிள்ளைகளை நீ எப்படி உங்க பெற்றோரை மதிக்கிற என்பதற்கு முதல்ல யூ ஷுட் ரெஸ்பெக்ட் யுவர் மதர் அண்ட் ஃபாதர். ரெஸ்பெக்ட் பண்ண முதல்ல கத்துக்கணும். குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு முதல்ல எப்படி இருக்கணுமா? தமிழ்ல என்ன சொல்றாருங்க? பயந்து இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம், கட்டளை இது. பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டியான மிகப்பெரிதான ஒரு கட்டளையாக இருக்கு. யூ ஷுட் ஷோ ரெஸ்பெக்ட் வித் யுவர் வேர்ட்ஸ். அப்படின்னா எப்படிங்க ரெஸ்பெக்ட் எப்படி காட்டுறதுன்னா, பெற்றோர்களிடத்துல பிள்ளைகள் பேசும் பொழுது மரியாதையுடன் பயத்துடன் பேச வேண்டும். நீங்க இருக்கிற சமுதாயம், நீங்க இருக்கிற தெரு, நீங்க இருக்கிற வீடு, உங்களை சுற்றி வாழக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு உள்ள உங்க குழந்தைங்க போகக்கூடாது, அல்லது நீங்க போகக்கூடாது. பிள்ளைகளை நீங்க போகக்கூடாது. நீங்க இருக்கிற உலகம் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய சபையில நீங்க வளர்றீங்க. சமுதாயத்தில் நீங்க இருந்தா கூட நீங்க சபையில வளர்றீங்க. மேபி யூ லிவ்ஸ் இன் தி சொசைட்டி பட் growing in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க வளர்றீங்க, சபையில இருக்கிறீங்க. அப்ப don't or you should not follow the people, those who are practicing in the society. சமுதாயத்தில் மற்ற பிள்ளைகள் எல்லாம் எப்படி பெற்றோர்களை பேசுறாங்களோ, கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களோ, மரியாதை குறைவாக நடக்கிறார்களோ, அதை நீ பின்பற்றக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? உன்னுடைய வீட்டில் உன் தாய் தகப்பனத்தில் நீ பேசும் பொழுது மரியாதையை காண்பிக்கிற வார்த்தைகளை நீ பேசி பழகி கொள்ள வேண்டும். பெரியவங்களா ஆகிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, வயசு ஆயிடுச்சு எங்களுக்கு, நாங்க பெரியவங்களா ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தைகளில் மட்டுமல்ல, நம்முடைய செய்கைகளிலேயும் மரியாதை காண்பிக்க வேண்டும். நம்முடைய செய்கைகளில நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் மரியாதையை நாம் காண்பிக்க வேண்டும். அவங்களுக்கு முன்னாடி மட்டுமல்ல, அதாவது எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது மட்டும்தான் நான் அவங்கள மதிப்பேன், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், என்னுடைய செயலில் காட்டுவேன் அப்படின்றது இல்லை. அவங்க இல்லாத பொழுதும் அவங்களை மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கம்யூனிட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை ஒரு படமாக வரைந்து வைத்திருப்பார்கள், அது பிக்சராக வச்சுருப்பாங்க, ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுட்டு எப்போவுமே அதை போட்டு கனப்படுத்துவாங்க. ஆனால் அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள எந்த விதத்துலேயும் கனப்படுத்திருக்க மாட்டாங்க. இறந்து போன பிற்பாடு பாருங்க, கோயிலை கட்டுவாங்க. இறந்து போன பிற்பாடு அவங்களுடைய அந்த இடத்துல போயிட்டு மிகப்பெரிய ஒரு கல்லறை கட்டுவாங்க, பெரிய படத்தை வைப்பாங்க, அம்மா மாதிரியே செலை வச்சிருப்பான். ஆனால் அம்மா சொல்றதை கேட்டே இருக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஸோ தாய் இருந்தாலும் தாய் இல்லாவிட்டாலும், உங்கள் வீட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் வெளியே போனாலும் சரி, எல்லா நேரத்திலேயும் தாயையும் தகப்பனையும் மதிக்க நாம் பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதை செய்ய வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இரண்டாவதாக, முதல்ல வார்த்தையில் பார்த்தோம், செய்கையில் பார்த்தோம். இரண்டாவதாக, a second way you honor your father and mother is by loving and valuing their person. அவங்களை நேசிப்பதின் மூலமாக அவங்களை குறித்த மதிப்பீடு, அவங்களுக்கு கொடுத்த வேல்யூ, என்ன சொல்லுவீங்க வேல்யூ? எவ்வளோ மரியாதைக்குரியவர்கள், எவ்வளோ மேன்மையானவங்க. எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா நான் இந்த பூமியில் இருந்திருக்க முடியுமா? ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி அவர் இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருக்கேன். அந்த கான்ஃபரன்ஸ் முடிந்த உடனே அங்கிருந்த அதில் கலந்து கொண்டவங்க பெரும்பாலும் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள். அதில் ஒரு அம்மா, ஐயா நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஐயா அப்படின்னா. சொல்லுங்க அம்மா அப்படின்னா.
உங்களை பெற்றெடுத்த தாய், உங்களுக்கு பால் கொடுத்தாங்களா அந்த அம்மா, ஆசீர்வாதமானவங்க ஐயா. ஏமா அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். நீங்க எவ்வளோ ஒரு சத்தியத்தை, ஆழமான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க ஐயா. அப்போ உங்க தாய்க்கு தான் இந்த கனமெல்லாம் போய் சேரும் அப்படின்னாங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு அருமையான உள்ளே நீங்க பாருங்க, ஏன் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் மதர் மேரிக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அவங்க கடவுளா நினைக்கிறது இல்லை. பதிவு பண்றேன் நான். மதர் மேரி ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன் ரெஸ்பெக்ட்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஷீ இஸ் தி மதர் ஆஃப் தி லார்ட், கர்த்தருடைய தாயார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. So they respect the mother. தாயை மதிக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? They respect the mother. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய முன் உதாரணமா இருக்கிறது சமுதாயத்தில். we should learn. அதை பற்றி நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த சமுதாயத்தில் தாயை மதிக்கிற ஒரு அதிகமான ஒரு மக்கள் இருப்பார்கள், ஆனால் அவங்க கத்தோலிக்கர்கள் தான், தாயை மதிக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். அது பெரிய முன்மாதிரி காண்பிக்கிற நம்ம சமுதாயத்தில். 80% தேவனற்ற மக்கள் வாழக்கூடிய இந்த தேசத்தில் அவங்க பெரிய முன்மாதிரி யாரா காண்பிக்கிறது, தாயை வணங்குவதில் கேட்டிங்கன்னா அது கத்தோலிக்க திருச்சபை தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னடா ஐயா இப்படி சொல்றாருன்னு யோசிக்காதீங்க, உண்மைது. பிரைஸ் தி லார்ட். ஆக இங்க இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயோட மதிப்பு விலையேற பெற்றது. தாயினிடத்தில் நாம காண்பிக்க வேண்டியது அன்பு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விலையேற பெற்றவங்க. honor goes beyond simple respect for position, extend the heart. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் அது குறித்து இருக்குது. படிங்கம்மா. 23:26 நீதிமொழிகள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு தாய் அல்லது தகப்பன் பிள்ளைகளிடத்தில் என்னத்தை கேட்கிறாங்களா, நீ என்ன நேசி மகனே மகளே, என்ன நேசி, என்ன லவ் பண்ணுன்னு சொல்றாங்க பெற்றோர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற ஒண்ணும் உங்ககிட்ட கேட்கல, மகனே உன் இருதயத்தை எனக்கு கொடு. பெரும்பாலும் என்ன தெரியுமா தப்பா சொல்லி கொடுக்குறாங்க, தேவனை நேசி பிரதர் போதும், தாயை விட்டுரு பிரதர், சகோதரனை விட்டுரு பிரதர், பொண்டாட்டியை விட்டுரு பிரதர், குடும்பத்தெல்லாம் விட்டுருங்க பிரதர், யாரும் நேசிக்காதீங்க பிரதர், இயேசுவை நேசிங்க பிரதர். இது சரியா பிரதர்? இது சரியா? நாம் காண்கிற, நம்ம பெற்றெடுத்த, நம்ம உடன் பிறந்து நம்மை வளர்த்து ஆளாக்கின நம்முடைய தாயினிடத்தில் அன்பு செலுத்துவதை விட்டுவிட்டு நம்ம பார்க்காத தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறது, அது எப்படி சரியா இருக்க முடியும்? உங்களை பெற்றெடுத்த தாய் பசியோடு இருக்கிறார்கள், பெற்றெடுத்த தாய் வஸ்திரம் இல்லாது இருக்கிறார்கள், பெற்றெடுத்த தாய் வருத்தத்தோடு இருக்கிறார்கள், மனவேதனைப்படுகிறார்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்றிருப்பார்கள். த ஹோல் பாடிங்க, இந்த முழு சரீரத்தையும் உங்க தாய் உங்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க உன்னை பெற்றெடுக்கும் பொழுது. தட்ஸ் கால்ட் த லேபர் பெயின். அதுதான் என்னது, ஒரு பிரசவ வேதனை. எல்லா பிரதரங்களும் அம்மா மறந்துட்டு இருந்தீங்களா ஞாபகப்படுத்திக்கங்க. முழு உடலையும் அந்த வலியையும் உனக்காக கொடுத்து உன்னை பெற்ற தாய். ஒரு தாயுடைய அன்பு என்பது சாதாரணமானது கிடையாதுங்க. அந்த உடல் அவங்க அப்படியே ஒப்பு கொடுத்துருக்காங்க, என் பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு. வாட் எ கிரேட் லவ், வாட் எ கிரேட் பெயின் தே ஹேட். எவ்வளோ பெரிய வலியை அவங்க சகிச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய வலியை உனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வலி உனக்குள்ள தெரியணும், என் தாய் எனக்கு கொடுத்த வலி இவ்வளோ பெரிய வலி. இட்ஸ் a great pain. So I came through great pain from my mother. எங்கள் அம்மாவுடைய மிகப்பெரிதான வலியில் இருந்து நான் பிறந்திருக்கிறேன். அதை மறுக்க முடியுமா? நீங்க யாராவது மறுக்க முடியுமா? பிரதர் சிஸ்டர் யாராவது மறுக்க முடியுமா? அம்மா இல்லைன்னா நம்ம இங்க யாருமே இல்லையே. அம்மா இல்லைன்னா யாருமே நாம இங்க இல்லை.
அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன கேட்கிறார் நம்மிடத்துல கேட்டீங்களா? மகனே, மை சன், கிவ் மீ யுவர் ஹார்ட், கிவ் மீ யுவர் ஹார்ட். பைபிள் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, பெற்றோர்களே உங்க பையன்கிட்ட இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற காசு எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் எடுத்துங்கன்னு சொல்லி கொடுக்கல. அவங்க பெற்றோர்கள் அப்படி நினைக்கவும் மாட்டாங்க. நல்ல பெற்றோர் சொல்லுவாங்க, எப்பா நீ சம்பாரிச்சு நல்லா இரு மகனே, என் மேலே அன்பா இருப்பா, அது போதும் எனக்கு. மகளே என் மேலே அன்பாயிரு, அது போதும் எனக்கு. கிவ் மீ யுவர் ஹார்ட் மை சன், கிவ் மீ யுவர் ஹார்ட் மை டாட்டர். அதை தான் கேட்குறாங்க பெற்றோர்கள். உன்னுடைய அன்பை எனக்கு கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 31:28வது வசனம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். பிள்ளைகள் பெற்றோரை பார்த்தால் அந்த தாயை பார்த்து சொல்லணும், அம்மா காட் பிளஸ் யூ அம்மா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கம்மா அப்படின்னு பிள்ளைகள் தாயை பார்த்து சொல்லணும். பிரதர், என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருப்பியா நீ? காரணம் நம்ம வளர்ந்த விதம் அந்த மாதிரி. இந்த நாட்டில் தாய் பார்த்தம்மா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கம்மா அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வாய் வரல. எதை மரியாதையா நினைக்கிறேன் அப்படின்னா, அம்மா கிட்ட பேசாதே இருக்கிறது மரியாதையா நினைக்கிறோம். தலையை வளைஞ்சிக்கிட்டு போறதே மரியாதை நினைக்கிறோம். சரி சரிம்மா அப்படின்னு சொல்றதே மரியாதை நினைக்கிறோம். பிகாஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, பிகாஸ் ஆஃப் திஸ், இது என்ன கல்ச்சர், இந்த கலாச்சாரம். ஆனா பைபிள் என்ன சொல்லி கொடுக்குது நீங்க பாருங்க. பிள்ளைகள் நீ கற்றுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளே, நீங்க பெரியவங்க சின்னவங்களாம் நான் சொல்லலை, பிள்ளைகளே எல்லாரும் நம்ம பிள்ளைகள் தான். நம்ம தாய்கள்லாம் நம்ம யார் தான்? அம்மா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நான் சொல்ல எங்கள் அம்மா பார்த்தம்மா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 5 ஆம்பளை பசங்களை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களாம்மா எங்கள் அப்பாவுக்கு, நீங்கள் ஆசீர்வாதமானவங்கம்மா. எங்கள் ஊரில் எல்லாரும் எங்கள் அம்மா சொல்லுவாங்கம்மா, சந்திரம்மாள் 5 ஆம்பளை பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்கம்மா முனுசாமிக்கு, ரொம்ப ஆசீர்வாதமானந்தம்மா. அம்மா உனக்கு என்னம்மா 5 ஆம்பளை பசங்களை பெற்றெடுத்துருக்கிறீங்கம்மா. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆமா ஐயா நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் சொல்லுங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க சொல்லும் போது தான் கணவனும் என்ன சொல்லுவாரா? என்னங்க சொல்லுவார் 31ஆம் வசனத்துல? அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்ததுண்டு. கணவன் சொல்றாரு இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று. கணவனும் சொல்றாரு பாருங்க. கணவன் என்ன சொல்றாரு? பிள்ளைகள் தாயை புகழும் பொழுது கணவனும் புகழம்மா. நிறைய பெண்கள் இருக்கிறாங்கம்மா, நல்ல குணசாலியான பெண்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனா என் மனைவி ஆகிய நீ ரொம்ப குணசாலி எல்லாரை விட அப்படின்னு கணவனும் புகழுறாரு. அப்ப கணவன் புகழுவதற்கு இன்னும் ஒரு காரணம் என்னன்னா, பிள்ளைகளும் தாயை புகழுகிறார்கள், அந்த அம்மாவுடைய கணவனும் அந்த அம்மா மனைவி புகழுகிறார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய உதாரணங்க, எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிளை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம எந்த வீட்லையாவது இந்த மாதிரி நடக்குதா? எந்த வீட்லையாவது அப்படின்னு சொல்லும் போது இந்த இந்த வீடியோவின் மூலம் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இது பொருந்தும். whoever watching the video, you should realize, recognize, remember, did you ever bless your mother? உங்க அம்மாவை எப்போவாவது நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களா? அம்மா நீ ஆசீர்வாதமா இருமா போமா அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளா நீங்க வளர்ந்துருக்கிறீங்களா? அப்படின்னா இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? மல்கியாவின் புஸ்தகத்தில் ஒரு கேள்வி எழுப்புகிறார் தேவன். 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது மிக பெரிதான ஒரு கேள்வி எழுப்புகிறார் தேவன். மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். மல்லாக்கி சாப்டர் 4 verse 5 and 6. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்கரித்தால். 4ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனங்கள் பாருங்க, கரெக்டா படிப்பா.
இல்ல சத்தமா வாசிப்போமா. நான் வந்து பூமியை சங்கரித்தால் ஆ. அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை ஆ. பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஆமென். Praise the Lord. Hallelujah. The heart of the fathers to their children and the heart of the children to their fathers. The direction between respect to the position and loving the person. இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, நம்முடைய இருதயங்களை திருப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார். பிள்ளைகள் இருதயங்களை பெற்றோர் பக்கமாக, பெற்றோர்கள் இருதயங்களை பிள்ளைகள் பக்கமாக. அப்படின்னா எப்படி இருக்குது சமுதாயம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை நேசிக்காத பெற்றோர்கள், பெற்றோர்களை நேசிக்காத பிள்ளைகள். இப்போ நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு? நம்ம இருக்கிற சொசைட்டி எப்படி இருக்கு? பிள்ளைகளையே நேசிக்காத பெற்றோர்கள் இருக்கிறாங்களா இல்லைங்களா? சொல்லுங்களா பார்ப்போம். பெற்றோர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்காத எவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறார்கள்? இருக்கிறார்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் யார் வேணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்சன் தேவை. அவர் தான் ஒருவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்ன செய்கிறாரா, பிள்ளைகள் இருதயங்களை பெற்றோர் பக்கமாக, பெற்றோருடைய இருதயங்களை பிள்ளைகள் பக்கமாக பொசிஷன் பண்றாரு. ஏன்னா டிசார்டரா இருக்கிற சமுதாயம், ஒழுங்கற்று இருக்கிற சமுதாயம். பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கல, பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கல. டிசார்டர் சொசைட்டி. நம்ம அந்த மாதிரி சமுதாயத்தில் தான் வாழறோம், தினந்தோறும் பார்க்குறோம். பிள்ளைகளே பெற்றோருடைய கொல்லக்கூடிய சமுதாயம். பெற்றோர்களை பிள்ளைகளை வித்தக்கூடிய எத்தனை தாய்மார்கள் குழந்தைகளை வித்துட்டு போயிட்டாங்க மருத்துவமனையில். அதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி சமுதாயம் எப்படி இருக்குதுன்னா டிசார்டர், ஒழுங்கற்ற நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை ஒழுங்குபடுத்த தான் இயேசு உலகத்திற்கு வந்தார். அப்போ அவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்களை இருதயத்தை மறுபடியும் கொண்டு போய் உங்கள் பெற்றோரிடத்தில் சேர்க்கிறார். பெற்றோர்களே உங்களை இருதயங்களை மறுபடியும் கொண்டு வந்து பிள்ளைகளிடத்தில் சேர்க்கிறார், ஒற்றுமைப்படுத்துகிறார், ஒன்றுபடுத்துகிறார், அன்பை அவர் கட்டுகிறார். அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பினால் இணைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் பிரிந்து கிடக்கக்கூடிய தாயும் தகப்பனை ஒன்றிணைக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக submitting to their authority. The third way you honor your parents by submitting to their authority. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 51வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 51வது வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, பின்பு அவர் அவர்களோட கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மிகப்பெரிதான ஒரு உதாரணத்தை நாம் இங்கே படிக்கிறோம். Oh my God, thank you Jesus. இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அவர் குழந்தையாய் சிறுபருமாய் இருக்கிற வேளையிலே இயேசு தன் பெற்றோர்களோடு கூட போனார். சத்தமா படிங்க தமிழ்ல மறுபடியும். பின்பு அவர் அவர்களோட கூட போய் எந்த ஊருக்கு போனார்? நாசரேத் என்கிற ஊருக்கு போனார். அங்கதான் யோசேப்போ மரியம்மாவும் இருந்தாங்க. யோசேப் என்ன வேலை செய்கிறவராக இருந்தார்? தச்சராக இருந்தார். அந்த ஊருக்கு தாய் தகப்பனோடு கூட போன இயேசுநாதரை குறித்து என்ன வேதம் சொல்லுதுன்னா, அவர் அவர்களோட கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். தகப்பனுக்கும் இயேசு கீழ்ப்படிந்து இருந்தார். Praise God. Hallelujah. இப்போ இயேசுவோட பெரிய மகன்களா அங்கே இருக்கிறீங்களா? கல்லூரிக்கு போனாக்கா நான் பெரிய ஆளுன்னு சொல்றது, வேலை கிடைச்சிட்டா நான் பெரிய ஆளுன்னு சொல்றது இல்லையா? அதனால வாலிப தம்பிகளே, ரொம்ப பெரிய பணம் வீடு கட்டிட்டா நான் பெரிய ஆளு, வேலை கிடைச்சிட்டா பெரிய ஆளு இல்லையா? எனக்கு எவ்வளோ வயசு தெரியுமா? பெரிய ஆளு இல்லை. இயேசுவோட நீ பெரிய ஆளா? வாலிப தம்பிகளே அல்லது முதியவர்களே, இயேசுவை விட பெரிய ஆளா நீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பாருங்க. இல்லை அப்படின்னா இயேசுவே ஆண்டவரே கர்த்தரே தன் தாயும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பாரானால் நாம் எல்லாரும் என்னதான் செய்யணும்? கீழ்ப்படிந்து இருக்கணும். நீ கல்லூரியாவது படி, பிஹெச்டியாவது படி, அப்புறம் இஹெச்டியாவது படி, ஆஹெச்டியாவது படி, எந்த ஹெச்டியாவது படி, எந்த ஒரு தொழில்நுட்பம் உனக்கு தெரிஞ்சிருக்கட்டும், நீ மொத்தமே உலகமே எனக்கு தெரியும் இருக்கட்டும் பிரதர், ஆனால் உன் தாயும் தகப்பனுக்கு நீ மகன் கீழ்ப்படிந்து இருக்கணும். இயேசு அப்படிதான் இருந்தார். பிரைஸ் தி லார்ட்.
எவ்வளோ பெரிய முன்னுதாரணம்! கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா? எவ்வளோ பெரிய முன்னுதாரணம் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் கர்த்தர் வச்சுட்டு போயிருக்கிறார். இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. அதோடு கூட எபேசியர் 6:1 ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கிறோம். அது என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, children obey your parents in the Lord, for this is right. Children obey your parents. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு அப்படின்னா என்ன? இயேசு முன்னாடி வச்சுக்கோ. இயேசு எப்படி தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அதை மாதிரி நான் கீழ்ப்படுகிறேன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். There is no any example in the society except the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு உதாரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வேற ஒரு உதாரணமே இல்லை நீங்கள் கீழ்ப்படிகிறதுக்கு. பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? ஆமென். இயேசு கீழ்ப்படிந்தது போல பிள்ளைகளே நீங்க யார் கீழ்ப்படிங்க? உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. இது என்னவா? இது நியாயம். சில பிள்ளைங்க அப்படி திருப்பி சொல்லுவாங்க, திஸ் இஸ் ரைட். நம்ம சொன்னோமா, அவங்க சொல்லுவாங்க திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சகோதரி சொல்கிறீங்க, உங்கள் பையனுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, டேய் இது பிள்ளைகளை பெற்றோர் கீழ்ப்படிங்கள், இது நியாயம், அது நியாயம் இல்லை அப்படின்னு ஒரு பையன் சொல்லலாம். எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டாக சொல்கிறது. பிள்ளைகளை பெற்றோர் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். அவன் என்ன சொல்லுவான்? இது நியாயம் இல்லை. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. பிள்ளைகளே கர்த்தருக்குள், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இது நியாயம். இது மட்டும்தான் நியாயம். நீ கீழ்ப்படினா அநியாயம். கீழ்ப்படிந்தால் நியாயம், கீழ்ப்படியலன்னா அநியாயம். பிள்ளைகளே உங்களை அநியாயம் செய்யறதுக்காக பெற்றோர் வளர்க்குறாங்க, தாய்மார்கள் உங்களை வளர்க்குறாங்க. தாய்மார் சொல்லுவாங்களா, என் பிள்ளைகள் அநியாயம் செய்வதை பார்த்து என் உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறன்னு சொல்லுவாங்களா? எந்த தாயாவது? என் பிள்ளைகள் எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் போய் சொல்ல மாட்டான். என் பையன் என் பொண்ணு என் வாயை திறந்து ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, என் பையன் அநியாயம் செஞ்சுட்டான் அப்படி எந்த தாயும் சொல்ல மாட்டாங்க. ஆமென் சொல்லுவோமா? நான்காவது நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நான்காவதாக பார்த்தீங்கன்னா, நான்காவதாக நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்கள் நீங்கள் படிச்சிங்களா? அக்செப்டிங் தேர் டிசிப்ளின் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ரொம்ப முக்கியங்க. பெற்றோர்களுடைய ஒழுக்கத்தை, பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், நெறிமுறைகளை நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். படிக்கிறோம் 8-9. பாருங்க, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். உன் தகப்பன் புத்தியை கேள். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தாய் போதகராங்க, அறிமுகப்படுத்துறார் தேவன். தாய்மார்களே, இன்னைக்கு தாய்மார் தினத்துல நீங்க உங்களை போதகரா சொல்றார். நீங்க எல்லாம் யாருக்கு போதகர்னு கேட்டீங்களா? உங்க குழந்தைகளுக்கு நீங்க தான் போதகர்கள். ஆமென் சொல்ல மாட்டேங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. படிங்க, வசனத்தை படிக்கிறோம். அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், அலங்காரமானதா இருக்கும். அப்புறம் உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். 4-5 படிச்சிட்டீங்களா? இவைகள் பேதைகளுக்கு வீணானவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். பாருங்க, தாயினுடைய போதகம் என்ன ஹெல்ப் பண்ணது உங்களுக்கு? தமிழ்ல மறுபடியும் படிங்க அந்த வார்த்தையை. என்ன பண்ணுமா? என்னென்ன கொடுக்கும்? தாயினுடைய போதகம் பேதைகளுக்கு வினாவையும். என்னங்க? என்னது வினான்னா? என்னது? கேள்வி, அறிவு. இவ்வளவு பெரிய அறிவு இருக்கா? இந்த அறிவு எங்கிருந்து? எங்க அம்மா கிட்ட இருந்து வருதா? ஆனா நம்ம சமுதாய பிள்ளைங்க அப்படி சொல்றது இல்லை. அப்போ உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்வா. அப்ப அறிவே இல்லை உனக்கு அம்மாவுக்கு. ஏப்பா என் விருப்பம், நான் யாருன்னா கல்யாணம் பண்ணிக்குவேன், உனக்கு அறிவு இருக்குதா சொல்றாங்களா? பையன் பொண்ணை பார்த்து வச்சிருப்போம். நம்ம ஊர்ல ஜாதியை பார்க்குறாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நிறத்தை பார்க்குறாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா ஜாதியை நிறத்தி நாம உண்டு பண்ணலை, நிறம் தானா வர்றது தான் இல்லைங்களா? ஜாதி நம்ம ஏற்படுத்திட்டு அதை நான் பார்க்கல.
தேர்ந்தெடுத்துட்டான். தாய் தகப்பு சொல்லுவேன்ப்பா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஆகுமா? அப்போ உனக்கு என்ன தெரியும்? நான் தான் பழகி பார்த்தேன். குடும்பமே நடத்திடுவான் அவன், கல்யாணமே பண்ணாத. கிறிஸ்தவ சபை நாசமாக போச்சுங்க. கிறிஸ்தவனுடைய சமுதாயமே நாசமாக போச்சு. இப்போ குடும்பமே நடத்திடுறான். கல்யாணம் அப்புறம் பண்ணிக்கலாம் வாடி. லிவிங் டுகெதர் எங்கடா தொடங்குதுன்னா சர்ச்சிலே தொடங்கிடுச்சு. இப்போ முன்னாடி எல்லாம் அது சமுதாயத்தில் வேற எங்கேயும் இருக்கும். இப்போது வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி இந்தியாவுக்கு வந்துடுச்சுங்க. இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதரில் வந்துட்டான். தாலி கேட்டால் அதெல்லாம் தாலிலாம் வேணாங்க, மோந்திரம் கூட வேணாங்க. அப்புறம் நான் உன்னை நேசிக்க, நீ என்ன நேசிக்கிறா, வாங்க 2 பேர் நம்ம கொடலைக்கால் போவோம். நாசமாக போச்சு. இப்போ தாய் சொல்கிறாங்க, எப்பா இது சரியில்லை மகனே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தராவது, பாஸ்டராவது, சர்ச்சாவது, ஜெபமாவது, பைபிளாவது, தோத்திரம் அதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்புறமா நீ வா. அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் போயிட்டாங்க. இப்போ அம்மா சொல்கிறாங்க, ஏ வானாடி அங்கே பார்க்காத, நான் அங்கே தான் பார்ப்பேன், உனக்கு என்ன? பைபிளில் சொல்லுதுங்க, தாய் தகப்பனை கனப்படுத்தவருடைய கண்களை காகம் பிடிக்கிட்டு போயிடுமா, கழுக்கு கொத்தி கொத்தி சாப்பிட்ருமா அப்படின்னு பைபிள் இருக்குதுங்க. அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன். நிறைய வாலிப பொண்ணுங்களும் பையனுடைய சரீரமெல்லாம் அழுகி போனதையும் கெட்டு போனதையும் அவங்க வந்து அனாதையாக செத்து போனதையும் அந்த 2 கண்கள் பார்த்துருக்குறது. நடக்குமானா நடக்கும், நடக்காதெல்லாம் போகாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படித்து ரொம்ப சீரியஸ், வெரி சீரியஸ் டு ஒபே யுவர் பேரண்ட்ஸ். இட்ஸ் நாட் ஒரு கவுன்சிலே கிடையாது. இயேசுநாதர் கவுன்சில் எல்லாம் கொடுக்கலைங்க, கட்டளை கொடுக்குறார். படிப்போமா பாருங்க, அவங்க எப்படி இருக்குமா? பேதைகளுக்கு கேள்வியும் 8:9 2 வசனத்தை படிமா. பேதைகளுக்கு 8:9. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. பாத்தீங்களா? அவ என்ன செய்வாங்க? பாவிகள் வந்து உனக்கு, வாலிபனே உன் தாய் தகப்பன் கீழ்ப்படியலன்னா, சபைக்கு போகாத ஒருத்தன், இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தன் வந்து உன்னை என்ன பண்ணுவான்? நீ என்னடா வாலிபனா இப்படி இருக்கிற, நான் பாடுறா ஒரு பொண்ணு கூட்டிட்டு போறேன். வாலிப பொண்ணு சொல்லுவா உனக்கு வந்து, நீ என்னடி இப்படி இருக்கிற, யாராவது ஒருத்தனை நேசிடி, லவ் பண்ணிடி, என்னடி அறிவே இல்லையா உனக்கு, அவங்க எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாங்கடி அப்படின்னு அவன் சொல்லுவான் உனக்கு அப்படின்னு பைபிள் இருக்குங்க. அப்போ நீ என்ன பண்ணுவேன்? அப்போ உன் பேச்சுக்கு என் ஃப்ரெண்டு நான் கூட போவேன், அவன் எங்கே கூட்டிகிட்டு போறா, இவன் காதெல்லாம் கடத்து கூட்டிகிட்டு போறா. பைபிள் சொல்லுது அவங்க பாவிகள் உனக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் வந்து வேர்க்கடலை உடச்சி கடலை சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? இல்லாத பசங்களை பார்த்து நயம் காட்ட மாட்டோம். அப்போ இவங்களாம் சொல்லுவாங்கன்னா, அந்த வாலி பொண்ணு, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காண்டி, ஏதுடி இந்த மோந்திரம் அவன் தானே வாங்கி கொடுத்தான், யாரு? சுரேஷ் தாண்டி. சுரேஷா? உனக்கு யாரும் இல்லை? எனக்கு தான் யாரும் இல்லடி. அடி லூசு, உனக்கு அறிவே இல்லையா? அவன் இருக்கிறான்ல, ஜெய் இருக்கிறான்ல, அவன்கிட்ட நான் பேசுறதே இல்லடி. நான் வேணா சொல்லட்டு மாடி, வானாடி, சொல்றேன் மானாடி. சமுதாயம் என்ன ஆகி போச்சுங்க? நாசமாக போச்சு. இல்லை சொல்ல மாட்டேன்றீங்களா? நயங்காட்டுவார்கள். நயங்காட்டு என்ன பண்ணுவாங்கம்மா? எங்களோட வா, எங்களோட கூட வா, ரத்தம் சிந்துபடி நாம் பதிவிருந்து. போதுமா போதுமா, அவங்க கொடுக்குற ஆலோசனை தப்பா இருக்கு. வீட்டில் போய் படிச்சிங்க நீங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் கடைசியான வார்த்தை. அதாவது என்ன கடைசி வார்த்தை படிச்சிருங்கம்மா, படிச்சிருங்க. உபாகமம் 6:7. இப்போ பெற்றோருக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, கருத்தாய் போதிக்கிற ஒரு பெரிய வேலையை தேவன் தாய்மார்கிட்ட கொடுத்துட்றார், தந்தைமார்கிட்ட கொடுத்துட்றார். இல்லையா சொல்லுமா? இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் அப்படி கெட்டு போகிறதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா, பெற்றோர்கள் கூட ஒரு விதத்தில் நாம் செய்யக்கூடிய கடமையை செய்யாமல் தவறி போவதனால அந்த பிள்ளைகள் தவறு செய்வதற்கு நாமே நம்ம அறியாமல் காரணமாய் மாறிவிடுகிறோம்.
அதனால்தான் சிறு வயது முதற்கொண்டே உங்க பிள்ளைகளுக்கு கருத்தா சொல்லி கொடுங்க. படிங்கம்மா அந்த வார்த்தை மறுபடியும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுங்கன்றார். நிறுத்துங்கம்மா போதும். பையன் காலையில் எழுந்திருப்பான், வா டீ போட்டியாமா, டேய் வாடா ஜெபம் பண்ணலாம் வாடா, மா தூக்கம் வருதுமா, முகம் விட்டு வாடா ஜெபம் பண்ணலாம் வாடா, ஏமா உயிரை வாங்குற, பாமா டீ வாடா ஒன்று வாடா. ஆனா நீங்க தூக்கத்தை மறுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பையனுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுத்து ஆகணும். ஜெபம் பண்ணாதான் தம்பி நான் டீ போட்டு கொடுப்பேன், ஜெபம் பண்ணாதான் தம்பி காலை டிஃபன் செய்வேன் சொல்லணும். வேதத்தை சொல்லி கொடுக்கணும், அறிவுரைகளை சொல்லி கொடுக்கணும். காலையில் ஜெபம் பண்ணு தம்பி, சாப்பிடும்போது ஜெபம் பண்ணு தம்பி, வேதத்தை படிக்கணும் தம்பி, படுக்கிறதுக்கு முன்னாடி நீ வேதத்தை படித்து ஜெபம் பண்ணி படுக்கணும் தம்பி. பிள்ளைங்களுக்கு தாய் தகப்ப சொல்லி கொடுக்கணும். உண்மையை பேசணும் சொல்லி கொடுக்கணும், நியாயத்தை பேசணும் சொல்லி கொடுக்கணும், திருடாதேன்னு சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் மற்ற பிள்ளைகளோடு சேராதே அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அது நம்முடைய கடமை. எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் குட்டி பையன்லேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை. அதனால எங்கள் ஊருக்கு போனால் எங்கள் அண்ணன் தம்பிகளெல்லாம் கூட என்ன கேட்குறேன், சின்ன பையன் வந்திருக்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பையனா இவதாம்மா பெரியவன், இவர் பார்த்தா சின்ன பையன் மாதிரியே இருக்கிறாரு, அவர் சின்ன வரலமா பெரியவர் தான். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்களே. அல்லேலூயா. அப்போ இந்த பிள்ளைகளோட உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, புத்தி வளர்ச்சி, புத்தி கூர்மை, அவங்க நல்ல ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா அம்மா தான், உங்கள் அப்பா அம்மா தான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இத்தனை பேர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்னுடைய போதகத்தை கேட்குறீங்களா, அது காரணம் கர்த்தர் மட்டும் இல்லை, கர்த்தர் தான். ஆனால் கூடவே யார் தான்? போதகருங்க. இன்னைக்கு சத்தியத்தை கேட்க நீ வந்திருக்கிறீங்கன்னா யார், என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் போதகருங்க. முதல்ல கர்த்தருங்க, அப்புறம் யார்? பெற்றோருங்க, அப்புறம் யார்? சபையை பற்றி பேசுங்க. சபைக்குள்ள வந்ததுக்கு யார் காரணமாயிடுறாரு? போதகர் சரியா இருக்கணும், போதகர் நல்லதை போதிக்கணும், போதகர் நல்ல தைரியமாக போதிக்கணும், தவறை கண்டிக்கணும், உணர்த்தணும். அவதான் சரியான போதகர். கஷ்டமாக தான் இருக்குன்னு கேட்கும்போது, ஆனால் செஞ்சு பாருங்க, அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பெற்றோர்களாகி நீங்கள் செய்யக்கூடிய, ஒரு தாய்மார்கள் செய்யக்கூடிய காரியத்தை கர்த்தர் சொல்லிட்டாரு. உன் மகனுக்கோ மகளுக்கோ அவங்க படுத்திருக்கும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், நடக்கும் பொழுதும் அவங்களுக்கு கர்த்தரை குறித்து நீ சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தீங்களா? யாருக்கா தெரியாது, நானே படிக்காத முண்டோம், நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. அவன் நல்லா படிச்சிருக்கிறான்யா, அவனுக்கே தெரியும் ஜெபம் பண்ணுறதுக்கு. நீங்கள் தப்பித்து கொள்றீங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லையே, சோத்திரம் பண்ணுறதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லையே. இது ரெண்டுத்தையும் படித்தவங்களும் செய்யலாம், படிக்காதவங்களும் செய்யலாம். ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களா? அப்போ அதையாவது சொல்லி கொடுக்கலாம். இல்லை எப்பா எனக்கு படிக்க தான் தெரியாதுப்பா, நான் ஜெபம் பண்ண தெரியும் தம்பி, வாடா உட்காரா, 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கலாம். என்னைக்குன்னா செஞ்சுருக்கிறியா தாய்மாராக இருந்து நீங்கள்? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துறார், அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் நிற்போமா? எல்லாரும் நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் நிற்போம்.